தென்னம்பாக்கம் அய்யனார் திருக்கோயில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்னம்பாக்கம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு விஷ்ணுவின் மோகினி அவதாரம் மூலமாக கிடைத்த அய்யனார் என்னும் குழந்தையை ஒரு முனிவர் வளர்த்ததாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த அய்யனாரே குழந்தையாக இருக்கும் பருவத்தில் அழகர் என அழைக்கப்பட்டார். இந்த அய்யனார் வளர்ந்தது தென்னம்பாக்கம் என்னும் ஊரில்தான். இவரை வளர்த்த முனிவருக்கு பூரணா புஷ்கலை என்னும் 2 மகள்கள் இருந்தனர். அந்த முனிவர் அய்யனாரை மிகவும் வீரனாகவும் தீரனாகவும் வளர்த்து வந்தார். அப்போது ஒரு மந்திரவாதி மந்திரக்கட்டி என்னும் மூடி வித்தை மூலம் அப்பகுதியின் சுற்றுப்புறத்தில் இருந்த சில சிற்றரசர்களை சிறைபிடித்து வசப்படுத்தி வைத்திருந்தான். அவனது மந்திர வித்தை அனைவரையும் சிறைப்படுத்தும் அளவு விபரீதமாக இருந்தது. எனவே மக்கள் முனிவரிடம் முறையிட்டனர். அவர் அய்யனாரை அழைத்து, நீ போய் அந்த மந்திரவாதியை அடக்கி சிற்றரசர்களை காப்பாற்றி ஊர் மக்களின் பயத்தை போக்கு என கூறி அனுப்பி வைத்தார். அய்யனார் அந்த மந்திரவாதியுடன் மோதி அவனை அழித்து சிற்றரசர்களை சிறையிலிருந்து மீட்டார். இதனால் ஊர் மக்களும் பயம் நீங்கி மகிழ்ச்சியடைந்தனர். அய்யனாரின் வீரத்தை பார்த்த முனிவர், உனக்கு பரிசாக என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு அய்யனார், பூரணா மற்றும் புஷ்கலையை எனக்கே திருமணம் செய்து கொடுங்கள் என்றும் என்னை விட பலசாலியான என்னை விட வயதில் மூத்தவரான ஒருவரை எனக்கு காவலாளியாக நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டார். அய்யனார் கேட்டதற்கு முனிவரும் சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனையை மட்டும் வைத்தார். என் மக்கள் இருவரது கண்களிலும் கண்ணீர் வரவே கூடாது, அவர்கள் இருவரையும் கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என அந்த நிபந்தனையை கூறி பூரணா புஷ்கலையை அய்யனாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அய்யனார் சொன்ன சொல் மாறாமல் இருவரையும் கண்கலங்காமல் பார்த்து கொண்டார். முனிவரும் அய்யனார் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு வீரபத்திரை காவலாளியாக நியமித்தார். ஒரு நாள் அய்யனார் புஷ்கலையுடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்ததை பூரணா பார்த்தாள். தன் சகோதரியும் கணவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்ததும் தாம் அதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என நினைத்து சற்று தள்ளி சென்று தன் ஈரமான தலைமுடியை விரித்து உலர வைத்து கொண்டிருந்தாள். இதை தூரத்தில் இருந்து பார்த்த முனிவர் தன் மகள் பூரணா அழுகிறாள் என நினைத்து மிகுந்த கோபம் கொண்டு, உனக்கு அடுத்த பிறவியில் திருமணமே நடக்காது என அய்யனாருக்கு சாபமிட்டார். எனவேதான் அடுத்த பிறவியில் மணிகண்டனாக பிறந்த அய்யனாருக்கு திருமணமே ஆகவில்லை என்று கூறப்படுகிறது.